Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா a day in my life vlog தான் வந்து பார்க்க அண்ட் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோடையும் வந்திருக்கேன். பெருசாக வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஐடியாஸ் எல்லாம் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அஸ்லானுக்கு பிரஞ்சுக்காக பன்னீர் புர்ஜி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப நேரம் தலை போட்டு பிச்சுக்கிட்டேன், என்ன தான் பண்ணுறது இந்த பன்னீரில் அப்படின்ட்டு. சரி, பன்னீர் புர்ஜி தான் நான் ட்ரை பண்ணதே கிடையாது இப்போ வரைக்கும். சும்மா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிட வேண்டியதான். கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி பன்னீர் புர்ஜி. குயிக்காக 15 மினிட்ஸ்லேயே வேலை முடிஞ்சிருச்சுங்க. தயிர் தான் மெயின். தயிர் வந்து கொஞ்சம் புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக வந்திருக்கும். நான் நேற்று தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். சரி, அதே வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக பன்னீர் புர்ஜி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அஸ்லானுக்கு. சரி, இப்போ குயிக்காக உங்களுக்கு நான் இந்த பிஸ்னஸ் ஐடியான்னு சொன்னேன்ல, அதை பற்றி என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு கேக்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானே வந்து ரெடி பண்ணி செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வேணும், இந்த மாதிரி கொடைக்கானல் ஊட்டிலெல்லாம் கிடைக்கல, அந்த மாதிரி சாக்லேட்ஸ் ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு எப்போவுமே புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே பிடிக்குங்க. அதுவும் இந்த பேக்கிங்கில் தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறனால சாக்லேட்ஸ்ன்னு சொன்னதுமே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம், இதனால் வரைக்கும் ட்ரை பண்ணதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லானை ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்குக்கு வந்து போன தடவை, அதாவது இந்த வாரத்தில் தான் ஒரு 2 ப்ளம் கேக் ஆர்டர் இருந்துச்சு. ஹாஃப் கேஜின்னு சொல்லிட்டு 1 கேஜி. ஸோ அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் சோக் பண்ணியிருந்தேன். ப்ளம் கேக் என்னோட ரொம்ப ஃபேவரேட். அதுவும் நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹபிக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, வீட்டுக்கு பண்ணுறதுனால ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகரில் வந்து பண்ணியாச்சு. வெளியில் கொடுக்குறதா இருந்தால் பாதி ஒயிட் சுகர் பாதி ப்ரௌன் சுகர் சேர்ப்போம். வீட்டுக்குங்கிறனால ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகர் போட்டு அதை பண்ணி பேக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக தான் ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பட் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா இந்த சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸ் இருந்தனால அதை வந்துட்டு நான் ஷூட் பண்ணலை. அண்ட் ப்ளம் கேக்கோட ரெசிபி 2-3 சிஸ்டர் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இன்ஷால்லா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அஸ்லான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சாக்லேட் ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கேக் வந்து பேக் ஆகி வந்துச்சு, நல்லா சூடாக இருக்குது. அஸ்லானுக்கு வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூல்ஸ் இருக்கும், அதனால் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவான். சாக்லேட் மோல்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்துனது தான். எப்போவாவது ஒரு சாக்லேட் ஆர்டர்ஸ், அதாவது கேக் ஆர்டர்ஸில் தான் வைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மோல்டு வாங்குவேன். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு 3 மோல்டு சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ண போகிற அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க. அதில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா சாக்லேட் வந்துட்டு கட்டையாக ஆயிரும். ஸோ தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க மெல்ட் பண்ணுற பாத்திரத்தை. அடுத்ததாக நட்ஸு வந்துட்டு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 50 கிராம் நட்ஸ் எடுத்துக்கிறேன். டோட்டலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் சாக்லேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அதுவும் ஒயிட் சாக்லேட் நட்ஸ் லோடடாக கேட்டிருக்காங்க. அதனால் 50 கிராம்ஸ்லேருந்து 55 கிராம்ஸ் வரைக்கும் நட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். 25 கிராம் பதாம், 25 கிராம் கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். அடுத்ததாக சாக்லேட் வந்து 200 கிராம் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 200, 210 அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அதிகமாக இருந்தால் நமக்கு தான் கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி பிளாக் சாக்லேட் ஒயிட் சாக்லேட்டும் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா சாம்பிள்ஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை மில்க் சாக்லேட் சாப்பிட்டு பார்த்துட்டு அது பிடிச்சி அதுவும் கேட்குறதுக்கு அப்போ ஆர்டர் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். கொஞ்சம் சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நட்ஸ் வந்து இங்கே நல்லா வந்து உடச்சி வச்சுக்கிட்டேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒயிட் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. பாத்திரம் செம்ம சூடாக இருக்கும். அவனில் வந்து வச்சு சூடு பண்ணி எடுத்திருக்கேன். 5 நிமிஷம் தான் அவனில் வச்சு சூடு பண்ணேன். இதை நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தடில் கீழே கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு மேலே இந்த பாத்திரம் வச்சுட்டும் இந்த மாதிரி வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு ஈஸியான மெத்தட் தான். அது கூட ட்ரை பண்ணலாம் அவன் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த ஒரு சாக்லேட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் அவன்லாம் தேவையே கிடையாது. இதுக்கு டபுள் பாய்லர் மெத்தட்லேயே சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா இது. வீட்டில் இருக்கிற நார்மலாக இருக்கிற விமன்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இதாக போய்கிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. ப்ரௌனிஸு இந்த மாதிரிலாம் போன தடவை ப்ரௌனி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியும் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்தாலே அதை வந்து ஃபில்லிங் டைப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு நினச்சிட்டு ஃபில்லர் வச்சே வந்துட்டு இந்த ப்ளூபெர்ரி க்ரஷ் எடுத்து பார்த்தா வரவே இல்லை அதில். சரி, நம்ம வந்துட்டு ஸ்பூன் வச்சே போட்டு பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்லிங் சாக்லேட் வந்து போட்டு பார்த்தேன். அண்ட் இந்த ஐடியாஸ் வந்து எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தான் கொடைக்கானல் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் நிறைய சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அநியாயத்துக்கு சாக்லேட் நான் சாப்பிட்டேன் இந்த தடவை. நிறைய சாக்லேட் டப்பா டப்பாவாக வாங்கி சாப்பிட்டு எவ்வளோ வாங்கினேன்னு ஞாபகம், அவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருக்கேன். சாம்பிள் சாக்லேட்ஸ்னு சொன்ன மாதிரி நிறைய சாப்பிட்டேன். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஐடியா கிடச்சிது எனக்கு. அதை வச்சு தான் இந்த சாக்லேட் ப்ராசஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தால் ஒயிட் சாக்லேட்டில் நட்ஸை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அதையும் வந்துட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு குட்டி குட்டியாக தட்டையாக வந்து போட்டு வச்சிடலாம். நீங்கள் மோல்டு இருந்தால் மோல்டில் யூஸ் பண்ணலாம். மோல்டு இல்லாட்டியும் கூட இந்த மாதிரி சாக்லேட்ஸ் ரெடி பண்ணி எடுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் கொடைக்கானலில் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் நிறைய இருந்துச்சு மோல்டு சாக்லேட்ஸை விட. சும்மா அப்படியே போட்டு ரெடி பண்ணி எடுக்கிற சாக்லேட்ஸ் நான் இருக்கிற மோல்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபில்லிங் சாக்லேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மில்க் சாக்லேட் கம்மியாக தான் வந்துச்சு. ஒரு 100 கிராம் தான் நான் போட்டு வந்தால கம்மியாக தான் வந்துருந்துச்சு. இதெல்லாம் ஒரு 5 to 10 minutes ஃப்ரிட்ஜில் விட்டாலே போதும், நல்லாவே வந்து கூலாகி கிடச்சிரும். அதுக்கு இடையில அஸ்லான் கிட்ட வந்து அஸ்லான் டான்ஸ் ஆடுற வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால அவனும் கொஞ்ச நேரம் பார்த்து, ஏன்னா அவன் கூப்பிட்டு நான் வரல அப்படின்னா அவன் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுவான். அதனால அவனை என்ன டைம் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து கொஞ்ச நேரம் அவன் கூட இது பண்ணிட்டு போயிடுவேன். சாக்லேட்ஸ் பாருங்கள் சூப்பராக ரெடியாகி கிடச்சிருந்துச்சு. இதை வந்து இன்றைக்கி ஈவினிங்கே டெலிவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிமோல்ட் பண்ணிட்டேன். ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். ஃப்ரீசரில் கூட நீங்கள் வைக்கணும்னு கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலே நல்லா செட் ஆயிரும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, நார்மலாக ஃப்ரிட்ஜில் மட்டுமே வைக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 hour to 1 hour கூட விட்டுருங்க நல்லா செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபில்லிங் சாக்லேட்ஸ் லைட்டாக ஃபெயிலியர் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லைட்டாக அந்த ஃபில்லிங்ஸ் வந்து வெளில வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது ஐடியா பண்ணிவிட்டு ரெடி பண்ணணும். அடுத்தது வந்துட்டு இந்த மெஷரிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெஷர் பண்ணி எடுங்க. நான் என்ன மிஸ் பண்ணாலும் இந்த மெஷரிங் மிஸ் பண்ணவே மாட்டேன். அதிகமாக கூட வைப்பனே தவிர கம்மியாக எப்போவுமே வச்சிட மாட்டேன். 250 260 270 கூட வைப்பேன். கம்மியாக வைக்கவே மாட்டேன் எப்போவுமே. கேக்ஸும் சரி சாக்லேட்ஸும் சரி. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஹானஸ்ட்டாகவே இருக்கணும். ஹோம் பேக்கர்ஸ்னாலே அதுதானே, நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இதில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. மெஷர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, கம்மியாகாத பார்த்துக்கோங்க. சாக்லேட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ரேப் பண்ணி கொடுக்க போகிறேன் ஃப்ளிங்கில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவங்க எடுத்து வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம எல்லாம் ஒட்டுக்கா ஒரு இதில் பேக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க ஒரு 2 to 3 days முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அவங்க ஒரு 1 week கூட வச்சுக்கலாம். இந்த சாக்லேட்ஸ் வெளில வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் மெல்ட்டெல்லாம் ஆகாது. ரொம்ப வெயில் இருந்தால் தான் மெல்ட் ஆகி போக சான்சஸ் இருக்கும். கொஞ்சம் சாக்லேட்ஸ் வீட்டுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒயிட்டும் டார்க்கும், அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் சாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்காக. கொஞ்சம் அப்போ நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் நம்மளோட ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. ரெசிபிக்கு சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிட்டுருக்கறனால இதோட ரெசிபியெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. இன்ஷால்லா கிறிஸ்மஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ளம் கேக் ரெசிபி நான் அப்லோட் பண்ணிடுவேன். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னோடய அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு சாம்பிள் பீஸ் கொடுக்கறதுக்காக இதையும் வந்து பேக் நான் வந்து 250 grams சாக்லேட்ஸ் கூட பிளாக் சாக்லேட் ஒன்று, அப்புறம் மில்க் சாக்லேட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் கேக்கும் வச்சு கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு அதனால் நல்லா குஷி ஆகிட்டாங்க. காசு வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு விட்ருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான்னா, நீங்கள் காசெல்லாம் எக்ஸ்ட்ரா போடணுன்ட்டு இல்லை அப்படின்னப்போ அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. தேங்க்யூ நோட் இப்போ புதுசாக எழுத பழகியிருக்கேன்னு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஒரு வீடியோவில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சரி நமக்கு தெரிஞ்சதை ஏதோ எழுதி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருந்தேன். அப்படி அவங்களுக்கு அதை டெலிவர் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் ஹப்பி வந்துட்டு இன்றைக்கி சூப் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இறங்கியிருக்காங்க. இவங்களுக்கு அப்படி தான் அடிக்கடி ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். அப்போ கிச்சனில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை அவங்களே எல்லாம் அறுத்து அவங்களே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பண்ணாலே கிச்சனை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இருந்தாலுமே நான் வந்துட்டு வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அது ஒரு சூப் வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் சூப்பில் அந்த இதை கரைச்செல்லாம் போடணும்ல, அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணலை. அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதே தான் சாப்பிட்டோம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு காலையில் குழச்சது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதையே திருப்பி சப்பாத்தி போட்டுட்டு ஆஃப்டர்நூன் வச்சுருந்துச்சு. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு தான் வச்சுருந்தேன், ஞாபகம் வந்துருச்சு. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.